இப்போ நடந்து கொண்டிருக்கிற போர் நிலைமையால் ஏற்பட்டிருக்கிற எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி இலங்கையில் ஒரு சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அரச ஊழியர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிச்சேவை ஆணைக்குழுவினுடைய நீதிமன்ற வழக்குகள் சம்பந்தமான ஒரு அறிவிப்புன்னு சொல்லி இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் திரும்ப 3வது தடவையாகவும் இன்றைக்கும் ஒரு தாக்குதல் சம்பவம் பதிவாகியிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் சம்பந்தப்பட்டிருக்கிற இடம் 2வது தடவையா இன்றைய நாள்லையும் தாக்கப்பட்டிருக்கு. ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்காவில் நடந்த 9/11 தாக்குதல் மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் நடத்தப்பட முடியும். பயங்கரவாத செயற்பாடு, பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம். இதை எப்ஸ்டீனுடைய தரப்பு இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி ஈரான் மேல குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி ஈரான் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. போர் நிலைமையால உருவாகி இருக்கிற எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி இலங்கையில் எடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது தீர்மானம் ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமைகள் அரச ஊழியர்களுக்கு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அத்தியாவசிய சேவைகளுக்கு பொருந்தாது என்று சொல்லியும் இன்றைக்கு அரசாங்கம் நடத்தின ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. துறைமுகம், சுங்க திணைக்களம், விமான நிலைய செயற்பாடுகள் வளமு மாதிரி முன்னெடுக்கப்படும். பாடசாலைகள், யூனிவர்சிட்டி, மற்ற அத்தியாவசியம் இல்லாத சேவைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமை அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு நாட்களுக்கு இது தொடரும் என்றது இதுவரைக்கும் தெரியாது. இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரியான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நெருக்கடியான நிலைமை சம்பந்தமா தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கும் அடுத்தது என்ன நடந்து கொண்டிருக்கு, அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எப்படியானதுன்னு சொல்லி ஆராய்றதுக்கும் 4 குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் தலைமையில் ஒரு குழுவும் 3 அமைச்சர்கள் தலைமையில் மற்ற 3 குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடம் நீதிச்சேவை ஆணைக்குழுவினுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொன்னா, முக்கியமான வழக்குகள் தவிர்த்து விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்ட வழக்குகளை சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வழக்குகளினுடைய முக்கியத்துவம் கருதி அந்த தீர்மானத்தை நீதிபதிகள் எடுக்க முடியும். ஆன்லைன் மூலமா இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என்று சொல்லி நீதிமன்றங்களுக்கு நீதிச்சேவை ஆணைக்குழு ஒரு அறிவுறுத்தலையும் பிறப்பிச்சிருக்கு. எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி ஆசிய நாடுகளில் குறிப்பா பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த எரிபொருள் நெருக்கடிக்கான பிரச்சனையினுடைய மையப்புள்ளியாக கருதப்படுற ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட்டது சம்பந்தமா ஈரான் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருந்தது. ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது எங்களுடைய எதிரிகளுக்கு மட்டும்தான், அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சார்பா நெருக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தரப்புக்கு மட்டும்தான் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு. மற்ற நாடுகளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கப்பல்கள் பயணம் செய்ய முடியும் சொல்லி ஈரான் தரப்பு இன்றைக்கும் அறிவிச்சிருந்தது. பாகிஸ்தானுடைய 2 கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணையை கடந்து பயணம் செய்திருக்கு சொல்லி இன்றைக்கு ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நெருக்கமான நல்ல உறவு இருக்கு. இன்றைக்கு காலையிலேயும் ஈரான் பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தது. ஈரானுடைய இறையாண்மையை நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லி இருந்தார். 2 தரப்புக்கும் இடையில நடந்திருக்கிற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய கப்பல்கள் பயணம் செய்யறதுக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருக்க முடியும் என்ற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. ஹோமோஸ் நீரிணையை திறக்கிறது சம்பந்தமா, பாதுகாப்பா கப்பல்களை அனுப்பி வைக்கிறது சம்பந்தமா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். அதிலும் குறிப்பா நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு 32 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நீங்க எல்லாருமே உங்களுடைய போர் கப்பல்களை அனுப்ப வேண்டி இருக்கும், இல்லாட்டி இந்த பாதையை திறக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா எல்லா நேட்டோ உறுப்பு நாடுகளும் ட்ரம்பினுடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்கு என்றுதான் இன்றைக்கும் வெளிவந்திருக்கிற செய்தி. பிரிட்டன் அரசாங்கம் மட்டும் இதுவரைக்கும் வெளிப்படையா ஒரு பதில் சொல்லாட்டிய மற்ற நாடுகள், பெரும்பாலான நாடுகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தோடு உடன்பட முடியாதுன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சைனா எப்படியுமே போர் கப்பல்களை அனுப்ப போறது கிடையாது. ஈரானோட நெருக்கமா செயற்படுற ஒரு நட்பு நாடு. மற்ற நாடுகள்னு சொல்லி பார்க்கிற நேரத்தில் குறிப்பா ஐரோப்பிய நாடுகள், ட்ரம்போட நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருந்த நாடுகள், பிரான்ஸ் பகிரங்கமாக அறிவிச்சிருந்தது போர் கப்பல்களை நாங்கள் அனுப்ப போறது கிடையாதுன்னு சொல்லி. ஜெர்மனுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார், இந்த போர் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய போர், இது நேட்டோவினுடைய போர் கிடையாது, நேட்டோவை இதுக்குள்ள கொண்டு வர வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி ஜெர்மனுடைய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொன்ன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், போர் கப்பல்களை ஹோமஸ் நீரிணைக்கு நாடுகள் அனுப்பாத சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்தில் நேட்டோவுக்கு பாதுகாப்பு கிடையாது, நேட்டோவுக்கு ஒரு மோசமான எதிர்காலம் தான் இருக்கின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனால எல்லாரும் எங்களோட சேர்ந்து கொண்டு உங்களுடைய போர் கப்பல்களை அனுப்புங்க, வாங்க ஹோமோஸ் நீரிணையை போய் திறப்போம்ன்ற மாதிரி அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கை நிராகரி
நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஜெர்மனுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்து இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டு வருது. நேட்டோ உறுப்பு நாடுகள் இதில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த போருக்கும் நேட்டோவுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி ட்ரம்புக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். போரால கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தான் அதனுடைய பாதிப்பு என்னன்றது தெரியும். இந்த போர் ஆரம்பிச்ச ஆரம்ப நாட்கள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜெர்மனுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அதை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இப்ப நேட்டோவினுடைய போர் இது கிடையாதுன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற கருத்தா இருக்கலாம், இல்லாட்டி ஜெர்மனுடைய படைத்தரப்பை சேர்ந்திருக்கிற ஏராளமான படைப்பிரிவு உறுப்பினர்களை வளைகுடா நாடுகள்ல இருந்து ஏற்கனவே நாங்கள் மீள பெற்றுக்கொள்றோம்னு சொல்லி ஜெர்மன் பின்வாங்கி இருந்தது. இந்த போர்ல எந்த விதத்திலையும் சம்பந்தப்படக்கூடாது என்றதுல ஜெர்மன் அரசாங்கம் தெளிவா இருந்து கொண்டிருக்கின்றத அந்த சம்பவம் வெளிப்படுத்தி இருந்தது. இன்னும் பல நாடுகள், ஆஸ்திரேலியாவும் கூட ட்ரம்பினுடைய கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படல, நிராகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போறார் என்றதுதான் சர்வதேச ஊடகங்கள், குறிப்பா அமெரிக்க ஊடகங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. ஆனா ட்ரம்பினுடைய பதில் என்னன்னு சொன்னா, ஈரானுடைய கடற்படையும் விமானப்படையும் முற்றுமுழுதா அளிக்கப்பட்டிருக்கு என்றது. ஈரானால் ஒரு தாக்குதல் நடத்த முடியாது என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ச்சியா இந்த ஹோர்முஸ் பகுதி இருந்து கொண்டிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்ததா என்ன செய்வார் என்றதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. என்ன செய்வார் என்றது அவருக்கே தெரியாது. எரிபொருள் நெருக்கடியை இன்னும் தீவிரப்படுத்துற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஃபுஜைரா தளம் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல், ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு ஆயில் லோடிங் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. ஒரு கார் மேல நடத்தப்பட்டிருக்கிற மிசைல் தாக்குதல்ல ஒரு பலஸ்தீனியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றதை அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்பு உறுதி செய்திருக்கு. ஒரு கட்டடம் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எந்த கட்டடம், பொது கட்டடமா, பாதுகாப்பு பிரிவோட சம்பந்தப்பட்டிருக்கிற கட்டடமான்றது இதுவரைக்கும் தெரியாது. யாருக்கும் காயங்கள் கிடையாது. இந்த கட்டடம் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிச்சிருந்தது. இதை தவிர துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல இந்த போர்ல 3வது தடவையா இன்றைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தா மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை உருவாக்கி இருக்கும். ஃபியூல் டேங்க் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஃபியூல் டேங்க் பற்றி எரிஞ்சதுக்கு பிறகு அங்கிருந்த சில விமானங்கள் வேற விமான நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருந்ததுன்ற மாதிரியும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்திருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தீ முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. விமான நிலையத்தினுடைய செயற்பாடுகள் வளம மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விமான நிலையத்தில் இருந்த ஃபியூல் டேங்க் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு விமானங்களை பாதுகாப்பா வேற விமான நிலையத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமையும் இன்றைக்கு துபாயில பதிவாகி இருந்தது. துபாயில தொடர்ச்சியா இந்த மாதிரியான பரபரப்பான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் அலி லரிஜானி இன்றைக்கு விடுத்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஈரான் ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான் மேல பழி போடுறதுக்காக எப்ஸ்டீனுடைய தரப்பு ஒரு கோட்பாடு இந்த நாட்களில் அதிகம் பேசப்படுதுன்னு சொன்னா, எப்ஸ்டீன் ஃபைல் வெளிவந்திருந்தது. அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரபலங்கள் இருக்கிறாங்க. அதை மூடி மறைக்கிறதுக்காக அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நாடகம் தான் இந்த போர், திசை திருப்புறதுக்காக நடத்தப்படுற போர் என்ற மாதிரி ஒரு கோட்பாடு, ஒரு தியரி முன்வைக்கப்படுது. நம்புறதும் நம்பாததும் அது ஒவ்வொருவருடைய அறிவு சார்ந்த ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இந்த போருக்கு பிறகு பேசுபொருளா இருந்து கொண்டிருக்கு. ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் சொல்லி இருக்கிறார், எப்ஸ்டீன் தரப்பு அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற நெருக்கமான நபர்கள் யாருன்றது அவர் வெளிப்படையாக குறிப்பிடாட்டியும் எப்ஸ்டீனோட நெருக்கமா இருக்கிற நபர்கள் 9/11 தாக்குதல் மாதிரியான ஒரு முயற்சியை இந்த நாட்களில் அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை செய்ய இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு துறையில முக்கியமான ஒரு உயர் பதவியில் இருக்கிற நபர், அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிற கருத்தா இல்லாட்டி உண்மையில அந்த மாதிரியான தகவல் அவருக்கு கிடைச்சுதான் சொல்றாரா இல்லையான்றதெல்லாம் விவாதத்துக்குரியது. ஆனா இந்த மாதிரியான ஒரு கருத்து இன்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார் என்றது ஈரான் ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தான் மேலேயும் ஈராக் மேலேயும் அமெரிக்கா படையெடுப்பு நடத்தியிருந்தது. அந்த படையெடுப்பை நியாயப்படுத்துறதுக்கு 9/11 தாக்குதலும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு காரணமா சொல்லப்பட்டிருந்தது. உள்ள இருந்து இன்சைட் ஜாப் என்ற மாதிரியும் உள்ளே செய்யப்பட்டிருக்கிற ஒரு திட்டமிட்ட தாக்குதல் சதி முயற்சின்ற மாதிரி நம்பக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தாக்குதல் நடத்தப்பட இருந்ததுன்ற தகவல் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட அது நடக்கட்டும் சொல்லி விட்டு போட்டு பார்த்து கொண்டிருந்தாங்கன்ற மாதிரியும் அப்படியான ஒரு கோட்பாடும் இன்றைக்கும் பலராலையும் நம்பப்படுது. அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடத்தப்படலாம். எப்படி ஆப்கானிஸ்தான் மேலேயும் ஈராக் மேலேயும் அமெரிக்கா படையெடுப்பு நடத்துறதுக்காக 9/11 தாக்குதலை பயன்படுத்தி இருந்ததோ, அதே மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் திரும்பவும் நடத்தப்பட்டு ஈரான் மேல ஒரு படையெடுப்பை செய்யறதுக்கும் ராணுவ நடவடிக்கையை நியாயப்படுத்துறதுக்கும் அமெரிக்கா இல்லாட்டி எப்ஸ்டீன் ஆதரவாளர்கள் அந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத செயற்பாட்டுக்கு
தயாராகி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் அலி லர்ஜானி இன்னைக்கு சொல்லியிருக்கிறது கொஞ்சம் பரபரப்பான விஷயமா பார்க்கப்படுது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இன்றைக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். நேற்றைய நாளில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவா அது இருக்க முடியும் என்ற மாதிரி இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. நேற்றைய நாளில் வெளிவந்த வீடியோவை கூட நம்ப முடியாது, இதுவும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டது, அந்த காஃபி கப்பை பார்க்குற நேரத்தில் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்படியான ஒரு பின்புலத்தில் திரும்ப இன்றைக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். பொது வழியில் பொதுமக்களோட கலந்துரையாடுற மாதிரி அந்த வீடியோ வெளியாகி இருந்ததையும் பார்க்க முடியுது. தொடர்ச்சியா இதுவும் ஒரு பேசு பொருளா இருந்து கொண்டிருக்கு. பெஞ்சமின் நெட்டன்யாகு உயிரோட இருக்கிறாரா இல்லையான்றது சோசியல் மீடியாவையும் தாண்டி இன்றைக்கு ஒரு சில ஊடகங்கள் வரைக்கும் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போர் தொடர்ச்சியாக நீடிச்சு கொண்டிருக்கு. இந்த போர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் பல நாடுகளையும் ஒரு நெருக்கடியான நிலைமையும் உருவாக்கி இருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.